செல்வா வண்டிக்கு போயிட்டு மதியம் தான் வந்ததுமே நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா, செம்ம டயர்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அவனோட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன்னா ஈவினிங் போல் பயங்கரமான மழை பெஞ்சதே தெரியல. நான் ஓடி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நானும் நினச்சிட்டேன், ட்ரெஸ்ஸும் நடந்துடுச்சு. அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே காய போட்டுட்டு இருந்தேன். செல்வா போய் கொடை பிடிச்சி காரை தொடச்சிட்டு இருந்தான். நானும் பக்கத்துலேயே பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி செல்வாக்கு குட்டியாக ஒரு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு வெளியில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கு எதுக்கு என்ன ட்ரீட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக 10 ரூபா காயினா சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கு தான் செல்வாக்கு ட்ரீட்டே வச்சேன். செல்வா கடைக்கு போகும்போதே நான் டூட்டி வந்துருச்சுன்னா அப்படியே போயிடுவேண்டி அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம். பார்த்தா டூட்டி வரவே இல்லை, அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. 200 10 ரூபா காயினா கொண்டு போனேன். மீதி 70 ரூபா பேலன்ஸ் இருந்தது. வந்தது அப்படியே பாக்ஸில் போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா காலையில் அரிசி ஊற போட்டது மறந்துட்டேன் போல். வந்தது கிரைண்டரில் போட்டுட்டு அப்படியே சாப்பாடு வச்சிட்டேன். நான் மாவு ஆட்டுறது இருந்தாலே சாம்பார் வச்சுருவேன். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கும் மாவு ஆட்டுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அம்புட்டை எடுத்து வச்சுட்டு செல்வா முட்டை கேட்டால் முட்டை மட்டும் பொரிச்சு கொடுத்தேன். நம்ம ஃபேமிலியில் ஜீவா சீனிவாஸ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.